சூரியன் கோர்ட் நீதிமன்றத்தில் தக்க பாதுகாப்பு இல்லாதனால வெளியில பூரா எல்லாமே அழிச்சிட்டான். பாதுகாப்பு இல்லை, ஒரு பூமியில் அழிக்கும், பூமியில் என்ன சேட்டை பண்ணுதான், இதெல்லாம் தட்டி கேட்கிற கேள்வி மதுரை கேள்வி கேட்டிருக்கான். நீதிபதி சேர்த்து கோட்டார் ஆனப்பண்ணும் அரசியல்வாதிட்ட, நீ உன் வேலையை பாரு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜனநாயகம் ஓட்டு முத்திரை வாங்கி நாங்கள் ஆடுறோம், நாங்கள் விவசாயம் எங்கள் கையில் இருக்கு, உன் கையில் கிடையாது, தப்பு செஞ்சா உன்னால முடிஞ்ச தண்டனை கொடுன்னு அரசியல்வாதி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். கோர்ட்ல மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் தமிழ்நாட்டில் இதான் கணக்கு ஓடுது. அதான் பயமில்லாம 2 கால கைய தோல்ல தூக்கி போட்டு பின்னாடி நக்குதான். அவனுடைய கழிப்பு உள்ளத பின்னாடி நக்குதான். அப்ப இவனுக்கு கொடுக்கிற குடும்பம் கல்லு சூடு 13 செயலர். இதான் கணக்கு. முக்கால் சத்தியம். எப்பா எல்லா கேஸ் நெற்கோட்டு உள்ள வரையில 2 வாதத்தை கீழே வழக்கறிஞர்களை கேட்ச் பண்ணுதான். கேட்ச் பண்ணி முடிச்ச உடனே நீதிபதியை பிடிக்கும். நீதிபதியை பிடிச்ச உடனே இந்த பாயிண்டில் இதை இங்கிலீஷில் பேசி அதை கிளீன் பண்ணி விட்டுதாங்கப்பா. இங்கிலீஷ் தமிழ் நம்ம தமிழ்நாடு இவன் வச்சு நாசம் பண்ணுதான். எவனோ வயதாம்பா, நம்ம கணக்கு அது கரெக்டாக ஓட்டி பார்ப்பான். கணக்கு போட்டுக்கிட்டீங்களா ஓட்டி பார்ப்பான். மூளை 7 செவத்து மூளை அவன் இப்போ இருக்கும். அந்த மூளையை யூஸ் பண்ணி வைதான். சரி இருக்கு பரமசிவன், நீயே பார்த்துக்கோப்பா. சரி கணக்கு உள்ள கேஸ் கட்டு பார்க்கல. அந்த கேஸ் கட்டில் 4 பொழுதும் மாதம் ஒரு பெட்டிஷன் போடையில் 2 தரப்பு வாதங்கள் கேட்கல. 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் இப்படி தள்ளி போகுது. தள்ளி போயில வருஷ கணக்காக ஏறி போகுது. அப்போ அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, இவனுங்க தப்பிச்சு ஆடி ஓடி ஓடுறதுக்கு விளையாட்டா பார்க்கான். விளையாட்டா பார்க்கான். இப்ப இந்த பாயிண்ட் பிடிக்கிறது கீழே வழக்கறிஞரை பிடிக்கிறது நீ தான் பிடிக்க முடியும். வழக்கறிஞர்கள் 100%ல 30% ஜட்ஜி கோட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க என்ன செய்ய முடியும்? முந்த வாரான், சாட்சியமாக வாரான், கொங்கடப்பே வாரான், அவனுக்குள்ள வைதான். இவன் போய் என்ன கன்சல்ட் பண்ணானோ, என்ன மிரட்டினானோ, இந்த கேஸ் முடிஞ்சு ஒரு டைமில் லஞ்ச் டைம், டீ குடிக்கிற டயத்தில் வெளியில் 10 நீதிபதியை உட்கார்ந்து அவங்க பேசக்கூடிய இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. வெளியில் வழக்கறிஞர் 10 பேர் 20 கூடி பேசி, எப்பா அது தப்பு பாரு, எவ்வளோ தப்புன்னுட்டு கடைசி எப்படிப்பா முடித்தான், எப்படிப்பா போச்சு, இங்கே பாரு பாவம் அந்த நீதி கேட்டவன் கண்ணீர் விட்டுட்டு போகிறான் பாருப்பா அப்படின்னு அந்த கேள்வி பேசிக்கொண்டே இருக்கான். 100%ல நான் 30% வழக்கறிஞர்கள் கரெக்டாக இருக்கு. உள்ளே போய் பார்த்த கணக்கில் தப்பு நீதி கேட்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அந்த வெறியில் போகிறான். எதிர்க்கு அவனுக்குள்ள எதிர்மனுக்குள்ள எதிர் புதிரமா இருக்கிறவன், என்னடா நம்ம தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஆள் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு தண்டனை இல்லாமல் நம்ம வாங்குவோம்னா அவனா நம்மளா பார்ப்போம்னான்னு அவனுடைய திமிரில் உள்ள போறான். அந்த திமிரை ஓடிச்சிருவான். 8 நாட்டு சனி, ஏமன் காலம் தூவ எல்லாமே பார்த்துட்டாங்க. இப்போ இந்த 3 நீதிமன்ற கோர்ட்டு, மதுரை, சிலுவத்தூர், தெக்குபாளையம், ராஜபாளையம், இந்த 3ல பெரிய சிக்கல் வரும். முக்கால் சத்தியம் சந்தோஷம்பா. இப்போ இவ்வளோ பிரச்சனை உள்ள இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்குள்ள நீதிமன்ற கோர்ட்டு, சிலுவத்தூர் நீதிமன்ற கோர்ட்டுக்கு எத்தனை பத்திரப்பதிவு இருக்கு, அதை பூரா உள்ள தூக்கணும் வானரப்படை வச்சு. 1 மதுரை உச்ச நீதிமன்றத்தில் சுற்றி மேற்க கிழக்க தெற்க ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் மதுரை நீதிமன்ற கோர்ட்டு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல், தேனி, ஓடி, தேவாரம், இந்த லைனு ஃபுல்லாக பத்திரப்பதிவு நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் கையில் இருக்கு. அப்போ இதுக்கு கணக்கு நீதிமன்றமோ பத்திரப்பதிவு சேர்த்தான் தூக்க முடியும். தூக்கினா தான் கணக்கு உணர்வு பிடிக்க முடியும். ஏன்னா விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ, மனித பேர் இருக்கை இடம் ஆடு அவ்வளோதான் போட்டுக்கோ. நான் இருக்கை பறக்க நீ கொடுக்கல, இதே ஓப்பனாக கணக்குள்ளே விட்டுருக்கேன். இவன் பூரா டாக்டராக போட்டு வேலி வழியாக அடித்து பூரா மில்லு தொழிற்சாலை பூரா இந்த தயாரிக்கான். எப்போ செட்டு போடுறதுக்கு தயாரிக்கான், கம்பி கிம்பிலாம் அதெல்லாம் நொறுக்கி ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிடப்பான். முக்கால் சத்தியம் நீதிமன்றம் கோர்ட்டு இப்படி தான் வழக்கு ஓடுது. இது நீதிபதியை பூராமே குழப்படிலாம் இருக்குது.
இதுக்கு இன்னைக்கு என்ன பெட்டிஷன் எவன் கொண்டு வர போகிறானோ எவன் ஆட்ட போகிறானோ அந்த குழப்படி தான் அவங்களுக்கும் உட்கார்ந்துருக்கு. இப்போ அவங்கள சொல்லி ஒரு குற்றம் இல்லை, எதுவுமே இல்லைப்பா, அவங்க ஒன்றும் முடியலை. ஏப்பா ஒரு நாளைக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு வாய்தா இந்த தேதிக்கு, இன்னைக்கு தேதி 27ஆம் தேதினா 28ஆம் தேதினா இன்னைக்குள்ள வாய்தா எத்தனை வாய்தா? அத்தனை வேகம் பார்க்கணும். மறுநாள் 28ஆம் தேதி, மறுநாள் 29ஆம் தேதி, மறுநாள் 30ஆம் தேதி, இத்தனை வாய்தா போட்டவனை பூராமே பார்க்கணும். இது எப்படிப்பா கணக்கு முடியும்? குளப்படியில் தான் உட்கார வச்சிருக்கான். அதான அவன் அரசியலாய் காலை 2 தோளில் தூக்கி போட்டு அப்படியே அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கிட்டாலே தான். இப்போ பார்த்தியாப்பா எவ்வளோ பெரிய தப்பு. தக்க தண்டனை கொடுக்கல. நீயே சொல்லுத 7 செம்மம்மா மானிட பேருக்கு நான் தண்டனை கொடுக்கல, இந்த செம்மத்தில் தண்டனை கொடுக்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீ உட்காந்துருக்க. எப்பா மானிட என்னென்ன தயாரிக்கணும் அத்தனையும் உள்ள வழக்காடுதுப்பா. என்னென்ன ஓடுதோ 2 வீலர் 4 வீலர் விமானம் எல்லாம் தயாரிக்க அத்தனையும் உள்ளே ஓடுதப்பா. ட்ரெயின் வரைக்கும் உள்ளே ஓடுது, பஸ்ஸு அரசு போக்குவரத்து வரைக்கும் உள்ளே ஓடுதப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லா வழக்கும் உள்ளே ஓடுது. இதுக்கு முடிக்கிற யார்? நீ தான் முடிக்க முடியும். நாங்களா எங்களால் முடியும்? நாங்கள் கணக்கு எடுத்து கொடுத்துருப்பா. நீதிமன்றம் முடியும். முக்கால் சத்தியம்.